சீமானிடம் சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்களாக நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றது. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் சீமானிடம் நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றது. இரவு 10 மணிக்கு தொடங்கிய விசாரணை சரியாக 11:15 மணிக்கு முடிவடைந்தது. சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் நடைபெற்ற விசாரணையில் சீமானிடம் 63 கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு சீமான் பதிலளித்த நிலையில் விசாரணை நிறைவு பெற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது. விசாரணை முடிந்த நிலையில் ஆவணங்களில் சீமான் கையெழுத்திட்டு வருவதாகவும் தகவல் கிடைத்துள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் வீட்டிற்கு புறப்பட இருக்கின்றார் சீமான் என்ற தகவலும் கிடைத்துள்ளது. சீமானிடம் விசாரணையை முடித்தனர் போலீசார். சீமானிடம் சுமார் 1 மணி நேரம் 15 நிமிடங்களாக நடைபெற்ற விசாரணை நிறைவு பெற்றது. ராஜகுமரன் இணைப்பில் இருக்கிறார். ராஜகுமரன், சற்று நேரத்தில் வீட்டிற்கு புறப்பட இருக்கிறார் சீமான், விவரங்களை சொல்லுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் 1 மணி நேரம் 17 நிமிடங்கள் விசாரணை நடத்தப்பட்டிருக்கின்றன. நேற்று இதற்கான சம்மனை காவல்துறை வழங்கியதில் தொடங்கிய இந்த கடும் வார்த்தை யுத்தம் தற்பொழுது நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஆளும் அரசை நோக்கி பல்வேறு கேள்விகளை நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எழுப்பியிருந்தார். தற்பொழுது அவரிடம் 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் விசாரணை நிறைவுற்றிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இருந்து சீமான் வெளியில் வர இருக்கின்றார். அவரை எதிர்பார்த்து சீமானுடைய ஆதரவாளர்கள் முழக்கம் எழுப்பியபடி தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தொடர்ந்து சீமான் வெளியில் வரக்கூடிய அந்த நொடியை எதிர்பார்த்து நாம் தமிழர் கட்சியினுடைய ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இங்கு குழுமி இருப்பதை பார்க்க முடிகின்றது. அதிகாலை முதலே அவர்கள் இங்கு ஒன்று சேர தொடங்கியிருந்தார்கள். சீமான் இன்று ஆஜராவார் என்ற தகவல் தெரிந்தவுடனேயே மாலை 6 மணிக்கு ஆஜராவார் என்று எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். அதன் பிறகு 6 மணி காவல்துறையால் 8 மணி ஆக்கப்பட்டது. 8 மணி என்பது 8:30 ஆக்கப்பட்டது. நடுவழியில் வந்து கொண்டிருந்த சீமான் ஒரே இடத்தில் நிற்க வைக்கப்பட்டார். அதன் பிறகு கிட்டத்தட்ட 10 மணிக்கு தான் சீமான் வருவதற்கான அனுமதி காவல்துறையால் வழங்கப்பட்டது. 10 மணிக்கு வருகிற இந்த சீமான் 10-15 மணி முதல் தொடர்ந்து இந்த கேள்விகளுக்கு பதிலளித்துக் கொண்டே இருந்தார். இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வெளியில் வர இருக்கின்றார். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 15 நிமிடங்கள் சீமானிடம் விசாரணை நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன. சீமானுடைய ஆதரவாளர்கள், நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள் வெளியில் உற்சாகத்தோடு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களை பொறுத்தவரை இன்று சீமான் கைதாகவில்லை என்பதே அவர்களுக்கு போதுமான ஒரு ஆறுதலை தந்திருக்கின்றது. இந்த வழக்கிலிருந்து சீமான் விடுதலை பெறுவது, இந்த வழக்கு விசாரணை முழுவதுமாக நிறைவு பெறுவது என்பதையெல்லாம் கடந்து இந்த நொடியில் அவர்களுக்கு தேவையான விஷயம் நடந்து முடிந்திருக்கின்றது என்றுதான் சொல்ல முடியும். ஏனென்றால் சீமான் கைது செய்யப்படுவாரா என்கின்ற ஒரு அச்சத்தோடு தான் அவர்கள் அனைவரும் இன்று மாலை முதலே இங்கு இருந்தார்கள். காவல்துறையினருக்கு எதிராக தொடர்ந்து முழக்கம் எழுப்பி வந்தார்கள். காவல்துறையினர் அவர்கள் தரப்பில் இந்த பகுதியிலே தடுப்புகளை அமைத்த பொழுது